புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியும் அதனையும் மீறி மக்கள் கடற்கரைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் கடல் எப்போதிருந்து சீற்றமாக காணப்படுகிறது? தொடர்ந்து அங்கு மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்களே, அவங்க என்னென்ன செயல்ல எல்லாம் ஈடுபடுறாங்க? தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமானது அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாகவே கடல் சீற்றமாகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் நேற்று முதல் கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம் என காவல்துறையும் முதலமைச்சர் ஆய்வு செய்த பிறகு காவல்துறைக்கும் உத்தரவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் புதுச்சேரியில் தொடர்ந்து இந்த கடல் சீற்றமானது அதிகரித்து காணப்படுகிறது. அந்த அதிகரித்து காணப்படக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் வேலன் தற்போது காட்டிக் கொண்டிருக்கிறார். புதுச்சேரியில் நேற்று முதல் அதிக சீற்றத்துடன் காணப்படும் இந்த கடல் சீற்றமானது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து 18 கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ கிராம பகுதிகளிலும் இந்த கடல் சீற்றமானது அதிகரித்து காணப்படுகிறது. இந்த காரணமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த முக்கிய பிரதான சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய இந்த நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வர வேண்டாம் என நேற்று முதல் அறிவுறுத்தி வருகிறார்கள். ஆனால் பொதுமக்கள் அந்த அறிவுறுத்தலை மீறியும் அவர்கள் தற்போது இந்த கடற்கரை பகுதிக்கு வருகை தொடங்கியிருக்கிறார்கள். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமானது அடுத்து 12 மணி நேரத்தில் பெங்கல் புயலாக வலுப்பெறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயல் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே வட தமிழ்நாடு புதுச்சேரி கரையை கடக்கும் என்றும் இது 30ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கடந்த 4 நாட்களாகவே கடல் சீற்றத்துடன் மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி கடற்பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரைக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தியிருக்கிறார்கள். முதலமைச்சரும் அதற்கான அறிவிப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் மற்றும் பொதுமக்களும் அந்த உத்தரவை மீறி இந்த கடலில் கொந்தளிப்பும் மற்றும் அழகை ரசிப்பதற்காகவும் அவர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் குடும்பத்தினருடன் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் இந்த கடற்கரை பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்து அவர்கள் இந்த கடலில் கொந்தளிப்பு ஏற்கனவே நார்மலான முறையில் இந்த கடல் சீற்றமானது இருக்கும். ஆனால் தற்போது அதிக கொந்தளிப்பு காணப்படுவதால் இது ஒவ்வொரு நேரத்திலும் காண முடியாது என்றும் இதுபோல புயல் காரணத்தின் நேரத்தில் தான் இதை பார்க்க முடியும் என அவர்கள் வருகை தந்து இந்த ரசித்து வருகிறார்கள். ஆபத்தை உணராமல் இந்த பொதுமக்களும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த காவல்துறை அந்த சுற்றுலா பயணிகளை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அந்த காவல்துறை அறிவுறுத்தலை மீறியும் இந்த சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் வருகை தந்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் முதலமைச்சரும் இது உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையிலும் தொடர்ந்து இந்த புதுச்சேரியில் இந்த கடற்கரை பகுதிக்கு சுற்றுலா பயணிகளும் இந்த பொதுமக்களும் வருகை தந்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து புதுச்சேரியில் இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரை நாங்கள் ஆதிசலைட்டு இருக்கோம். டெய்லி ஆனால் வாக்கிங் இங்கே போயிட்டு இருப்போம். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் ஜேன்னு இருப்பாங்க. நாங்கள் ஒரு ஆர்வமாக போயிட்டுருப்போம். இப்போ மழை சீற்றத்தினால கடல் அதிகமாக சீற்றமாக இருக்குது. அதனால மக்களே இப்போ நடமாட்டமே கம்மியாக இருக்குது. அங்கே இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க உள்ளே விட மாட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். ஏன்னா பாதுகாப்பை கருதி விட்டுருக்காங்க. அதையும் மீறி நாங்கள் ஏதோ பார்க்கலாம் ஆர்வத்தில் பார்க்கலான்னு வந்தோம். கடல் பார்த்தீங்கன்னா மிக சீற்றமாக இருக்குது. அந்த கடல் சீற்றம் இப்போ புயல் வருங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதனால முன்னெச்சரிக்கையா புதுச்சேரி அரசு எடுத்திருக்காங்க. இங்க கடற்கரையை പാതുകാപ്പ് വെച്ചിരിക്കുകയാണ്. ഇവരെങ്ങനെ അപ്പൊ ഞാന് അവിടേക്ക് പോവാ പറയാ പാർക്കിക്ക്. അപ്പൊ വീട്ടിൽ നല്ല സൂപ്പറായിട്ടുണ്ട്. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.